இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சுரைக்காய் சாம்பார். சுரைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது கொதித்த பிறகு கொஞ்சம் கொதித்த பிறகு அதுக்கப்புறம் வத்தப்பொடி போடணும். இதில் வந்து சீனி அவரைக்காயை பொரியலுக்கு கொஞ்சம் வதக்கி போடணும். லேசாக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா அப்படி வதக்கி அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதுக்கு தகுந்தபடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவிய போடணும். அந்த தண்ணியிலே வேகுற மாதிரி. நிறைய தண்ணி வச்சா நம்ம வடிக்க வேண்டியது இருக்கும், சத்து வேஸ்ட்டாக போயிடும், சீனி அவரைக்காயில் உள்ள சத்து. அதனால் கொஞ்சமாக அது வேகுற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு அப்படியே வேக வச்சா நல்லா அப்படியே அதிலே வெந்து வற்றிடும். அதை பொரிச்சிடலாம், தனியாக எடுத்து தாளிச்சிடலாம். அப்போ அது வேக போடுறதுக்கு வதக்கு தான். இப்போ தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கலாம். சீனி அவரைக்காய்க்கு கொஞ்சமாக இந்த இவ்வளோ தண்ணி ஊற்றணும். அது கொஞ்சமாக ரொம்ப மூங்குற அளவுக்கு வேண்டாம், ஒரு 3/4 தண்ணி ஊற்றிருக்கேன். இதிலே நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுறலாம். சுரைக்காய் சாம்பாருக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்கணும். சுரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதித்த உடனே அதுக்கப்புறம் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து குழம்பு கூட்டி தாளிச்சிடலாம். சீனி வரைக்கும் நல்ல குழைவாக வேகணும். சீனி வரைக்கும் அவிஞ்சிட்டோன்னு தண்ணியெலாம் கரெக்டாக தண்ணி வற்றி தண்ணியே இல்லை, நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இறக்கிடுது. காய் நல்லா வெந்துட்டு இப்போ இந்த சீனி வரைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சுரைக்காய் வந்து நல்லா வெந்துட்டு பருப்பு தேங்காயெல்லாம் சேர்ப்போம். சாம்பாருக்கு புளி ஊற்றிக்கலாம், தேவையான தேங்காய், உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இப்போ தாளித்து கொட்டணும். அதில் உப்பு காரம் புளிப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். காணாட்டா இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சாம்பார் ரொம்ப கட்டியாக, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. சுரைக்காய் சாம்பார் கொஞ்சம் கொழு கொழுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓரளவு சரியாகிட்டு சாட்சத்துக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு, வெங்காயம், குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். மூடி வச்சு பொரியல் தாளிச்சுக்கலாம். பொரியலுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் காய பொடி,
கொஞ்சம் மூடியை கொஞ்சம் திறந்து வச்சு கொதிக்க தீயை கொஞ்சம் குறைச்சி பொரியலுக்கு காய் நெத்தல் பிடிக்கும் கொஞ்சம் தூள் வச்சு வந்து நம்ம பொரியலுக்கு வந்து துவரம் பருப்பு சாம்பாருக்கு அவிச்ச பருப்பு காயப்பொடி மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து பொரித்தா நல்லாயிருக்கும். தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் மசாலாலாம் போட்டு பொரித்தாலும் நல்லாயிருக்கும். பருப்பு தேங்காய்லாம் போட்டு பொரித்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். பருப்பு தேங்காய் போட்டு பொரித்தா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் தேங்காய் போட்டு பொரிக்கிறதோட பருப்பும் தேங்காயும் சேர்த்து போட்டு பொரிக்கும் போது தான் சீனி அவரைக்காய்க்கு சுவை நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் வற்றணும், பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வேகணும். பொரியலை நல்லா கிண்டி விட்டு பச்சை வாசனை போயிட்டு பொரியலும் நல்லா உதிரியாக ஆகிட்டு நல்லா உதிரி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். மசாலா வாடெல்லாம் போயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி சாம்பார் இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு பச்சை வாசனைலாம் போயிட்டு தேங்காயில் உள்ள பச்சை வாசனை பருப்பு தேங்காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம்.